9வது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான் மற்றும் துபாயில நடந்து வருகிறது. இதுல பங்கு பெற்றுள்ள 8 அணிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, வங்கதேசம் அணிகளும், பி பிரிவில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் அணிகளும் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் 2 பிரிவிலும் டாப் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். இந்த தொடரில் தற்போது வரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் குரூப் ஏயிலிருந்து இந்தியா, நியூசிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. பாகிஸ்தான், வங்கதேச அணிகள் தொடரில் இருந்து வெளியேறியுள்ளன. இந்த நிலையில இந்த தொடரில் ராவல்பிண்டியில் இன்று நடைபெற இருந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுவதாக இருந்தது. ஆனால் இந்த ஆட்டம் தொடங்கும் முன்னரே அங்கும் மழை பெய்ததால் டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டது. மழை நின்ற பின்னர் ஆட்டம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கு மழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக ஆட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. இதன் காரணமாக ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்று 2 புள்ளிகளை பெற்றிருப்பதால் இது அவர்களுக்கு 3வது புள்ளியாக கிடைத்திருக்கிறது. ரன் ரேட் அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா முதலிடத்திலும் ஆஸ்திரேலியா 2வது இடத்திலும் இருக்கிறது. இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் அணிகள் புள்ளிகள் பட்டியலில் 3வது மற்றும் 4வது இடத்துல இருக்கிறது. இங்கிலாந்து அணிக்கு இன்னும் 2 போட்டிகள் உள்ளன. ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக 2லும் வெற்றி பெற்றால் அவர்கள் 4 புள்ளிகளை பெறலாம். அப்படி நடந்தால் தென்னாப்பிரிக்கா தொடரில் இருந்து வெளியேற்றக்கூடும். இங்கிலாந்து, ஆஸ்திரேலிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். ஆப்கானிஸ்தானுக்கும் இன்னும் 2 ஆட்டங்கள் உள்ளன. இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2லும் வெற்றி பெற்றால் அவர்களும் 4 புள்ளிகளை பெற முடியும். இதனால் ஆஸ்திரேலியா தொடரில் இருந்து வெளியேறும். ஆப்கானிஸ்தான், தென்னாப்பிரிக்க அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். இன்றைய போட்டி ரத்தானதால் இந்த பிரிவில் இனி வரும் ஆட்டங்கள் பரபரப்பாக நடைபெறும் என எதிர்பார்க்கலாம். குரூப் பி இருந்து எந்த அணி அரையிறுதிக்கு முன்னேறும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம்.